வணக்கம் நண்பா. அதாவது இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட நிறையா பேர் கேட்டுட்ருக்கிற ஒரே கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபோன் வந்து நிறைய யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, எப்படி வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 5 டிப்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், ஓகேங்களா. இது நான் வந்து ட்ரை பண்ணேன், இப்போ என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே நான் தான், சரிங்களா. ஃபோனுங்கிறது ஒரு ஜஸ்ட் டூல், அது வந்து லைஃப் கிடையாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி தான் உங்களுக்கு வந்து மெயின் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் கீழே வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு அடிக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு உங்களால் உணர முடியுதா பாருங்கள். உணர முடியலையா, ஜஸ்ட்டு ஒன் டே நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களால் அந்த ஃபோன் இல்லாமல் அதை தொட முடியாமல் உங்களால் இருக்க முடியுதா, ஃபோன் கெஜெட்ஸ் எல்லாம் இருக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அப்படின்னா அடிக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்களே அடிக்டிவ் ஆகிட்டீங்கன்னு ரொம்ப உணர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பாக்ஸ், ஓகேங்களா, அப்படி இல்லாட்டி இங்கே பாருங்கள், லைக் இது வந்து ஃப்ளிப்கார்ட் கவர், சரிங்களா. ஃப்ளிப்கார்ட் கவர் அல்லது ஏதோ ஒரு பாக்ஸ், ஏதோ ஒன்றில் ஃபோனை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு தூக்கி எங்கேயோ நீங்கள் வந்து பார்க்க முடியாத இடத்துல உள்ளே வச்சுருங்க, சரிங்களா. அப்படி இல்லையா, நீங்கள் படிக்கிற இடத்துல அந்த ரூம்குள்ளேயே ஃபோன் இருக்க வேணாம், சரிங்களா. என்ன டவுட்னாலுமே டக்குன்னு ஃபோன் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தோணவே கூடாது. அது என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதிக்கங்க. எழுதிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம வந்து பிளான்லாம் சொல்லி பிரேக்லாம் கொடுத்துருக்கோம்ல, அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஃபோன் பாருங்களேன், அப்படி சொல்கிறேன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா. இந்த 2 மந்த்ஸ் மட்டும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதுவும் வேணும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் யூடியூபே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். பாருங்கள், ப்ரொடக்டிவாக நம்மளை மாதிரி சேனல், அதாவது எஜுகேஷன் சேனலாக இருந்தால், அதுவும் உங்கள் எக்ஸாமுக்கு இப்போ ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னா பாருங்கள், தப்பு இல்லை, சரிங்களா. சாட் அட்வைஸ் எல்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா. இல்லை அன்வான்டாக தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து கீழே வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிட்டே போகும். சக்கர் ஆஃப் யுவர் ப்ரொடக்டிவ் டைம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபோன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிக்ஷன் வந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மெத்தட் இருக்குது, சரிங்களா. இது வந்து நான் எந்த விதத்துலையும் ப்ரொமோட் பண்ணல இந்த ஆப்பு, சரிங்களா. யுவர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து எந்த லெவலில் இருந்தீங்க, இப்போ என்ன லெவலில் இருக்கீங்க, அடிக்டிவாக இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். அப்புறம் என்னென்ன ஆப்பெல்லாம் நீங்கள் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுமே அதுவே சொல்லும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குற 2 ஆப்புக்கும் மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அது என்ன சொல்லணும்னா, அதாவது 2 ஹவர்ஸ் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கீங்கன்னா வேறு எதுவும் உள்ள ஃபோன் எதுவுமே உள்ளே வந்து உங்களுக்கு செக் பண்ணவே விடாது, சரிங்களா. நீங்கள் அந்த 2 ஹவர்ஸும் உங்களால் எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும், ஓகேவா நண்பா. அடுத்த சேலஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்து ஒரு நோ ஃபோன் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஜப்பான்லாம் நிறையா பேர் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெக் ஃப்ரீ சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து ஃபோன், லேப், டிவி 3 இல்லாமல் நீங்கள் வந்து இருந்துட்டிங்கன்னா கிரேட். நான் அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கேன், சரிங்களா. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் என்னென்னலாம் அந்த நாளில் நீங்கள் வந்து நிறையா லேர்ன் பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் வந்து நம்மளை டேக் பண்ணி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள், ஓகேவா நண்பா. இந்த 2 வழி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், சரிங்களா. அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஒவ்வொரு ப்ரொடக்டிவ் ஹவர்ஸுமே யாராக வேணால் இருக்கலாம். சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், சிஏக்கான மட்டும் இந்த வீடியோ இல்லை, சிஏவாக இருக்கலாம், சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஜினியரிங் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லா ப்ரொடக்டிவ் டைம், எல்லா மேதையாகக்கூடிய ஒவ்வொருத்தவனையும் அடிமட்ட லெவலுக்கு இறக்கிட்டு போகக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபோன். ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும், ஃபோனை போவீங்க, 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டே இருப்பீங்க, ஒர்க்கு ஸ்டக் ஆகும். எல்லா ப்ரொஃபஷன் எல்லாத்துக்குமே இதாகும். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்ச உடனே அலாரத்தை ஆஃப் பண்ணதோடு விட்டுறணும். ஃபோனை வந்து நீங்கள் வந்து அப்போ நீங்கள் மார்னிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 1/2 hour அதில் உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே வந்து உங்களுக்கு வந்து பிரிஸ்காகவே இருக்காது. எந்திரிச்சோடனே நார்மலாக ஃபோன் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் ஸ்டடிக்கு போங்க, அல்லது கேம் வேறு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்தால் அந்த டேவே உங்களுக்கு வந்து நல்லா பிரிஸ்காக போகும், ஓகேவா நண்பா. இதே மாதிரி உங்களுக்கு நிறையா டிப்ஸு அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா நண்பா? நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை நண்பா. சார்ட்டர்ட் ரிசர்ச் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.